அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் மகரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதற்கு முந்தைய அமர்வில் சஹீஹுல் புகாரியில் 3464 எண்ணில் பதியப்பட்டிருக்கின்ற செய்தியினுடைய ஆரம்பத்தை பற்றி பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேல் காலத்தில் வாழ்ந்து சோதிக்கப்பட்ட 3 மனிதர்களை பற்றி நபி அவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். இந்த 3 நபர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த சோதனையிலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. 3 நபர்களுக்குமே 2 விதமான சோதனை இருக்கும். 2 பேருக்கும் பொதுவா இருக்கின்ற ஒரு சோதனை என்ன அப்படின்னா, வறுமையை இறைவன் 3 நபர்களுக்கும் பொதுவாக வழங்கியிருந்தான். 3 பேருமே வறுமையால் வாடி தவிக்கக்கூடிய மக்கள். முதலாவது மனிதருக்கு கூடுதலான சோதனை என்னன்னா, அவர் தொழுநோயாளி, உடம்புல தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பார். 2வது மனிதரினுடைய நிலைமை எப்படின்னா, அவர் தலையில் முடி இல்லாதவர்களாக, இதன் காரணமாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர் 2வது மனிதர். 3வது மனிதர் கண் பார்வை தெரியாத மனிதர். இப்படி 3 பேருமே உடல் ரீதியாகவும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், பொருளாதார ரீதியாகவும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் முதலாவது மனிதரினுடைய சோதனை எவ்வாறு நீக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அவரும் சோதனை நீங்கிவிட்டதாகத்தான் உணர்ந்தார். வானவர் ஒருவர் வந்துவிட்டு அவரிடத்தில் கேட்பார், ஐயு ஷையின் அஹப்பு இலைக்க, உனக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் அல்லாஹ் உனக்கு செய்யணும்னா எதை நீ எதிர்பார்க்கிற? என்னுடைய இந்த தொழுநோய் தான். இந்த தொழுநோய் மட்டும் பூரணம் ஆயிருச்சுன்னா நான் மக்களோடு சகஜமா பழகுவேன், எல்லா மக்களும் என்னோடய சகஜமா பழகுவாங்க, மக்கள் என்னை விட்டு தூரமாக போவதற்கு இந்த தொழுநோய் ஒன்றுதான் காரணமாக இருக்கிறது, அது நீங்கிருச்சுன்னா நான் நல்லா ஆயிருவேன். உடனே அந்த வானவர் இறைவனிடத்தில் துவா செய்துவிட்டு அவரினுடைய மேனியிலே அவரினுடைய கரங்களை வைத்து தடவுவார். அவர் நல்ல ஒரு சர்மன் கொண்ட ஒரு அழகான பொலிவுடைய மனிதராக மாறி விடுவார். அடுத்து கேட்பார், ஐயுல் மாலி அஹப்பு இலைக், உனக்கு செல்வத்துல ரொம்ப விருப்பமானது எது? அவர் சொல்வார், எனக்கு ஒட்டகம் தான் செல்வத்திலேயே விருப்பம் மிகுந்தது. உடனே அவர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து ஒரு கருவுற்ற ஒரு ஒட்டகத்தை அவருக்கு அன்பளிப்பாக செய்துவிட்டு, இவ்வாறல்லாஹு லக ஃபீஹா, உனக்கு இதுல அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிடுவார். முதலாவது மனிதருக்கு மிகப்பெரிய ஆனந்தம். வாழ்க்கையில இருந்த 2 குறை இப்ப கிடையாது. ஒரே நாள்ல வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. உடல் சருமன்னு நல்ல முறையில் நல்ல பொலிவா மாறிட்டாரு. பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு பொருளாதாரம், ஒட்டகம், அதுவும் கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம். 2வது மனிதர் இடத்தில் சொல்கிறார். 2வது மனிதர் யாருன்னா, தலையிலே முடி இல்லாமல் இதன் காரணமாக மக்களிடத்திலிருந்து புறக்கணிப்பை சந்தித்த ஒரு மனிதர். இவரிடத்தில் சென்று விட்டு கேட்கிறார், ஐயு ஷையின் அஹப்பு இலைக், உனக்கு ரொம்ப விரும்பிய ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் உனக்கு செஞ்சு கொடுக்கணும், அல்லாஹ் உனக்கு விருப்பமானதை நிறைவேற்றணும்னா நீ என்ன ஒரு விஷயத்தை கேட்பாய்? அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை சொல்கிறார். என்னிடத்துல தலையில முடி கிடையாது, இதன் காரணமாக மக்கள் என்னை விட்டு புறக்கணித்து சென்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு இஸ்லாமியன் இவ்வாறு செய்து விடக் கூடாது, இதை ஒரு குறையாக நினைத்து அவர்களோடு சகஜமாக பழகாமல் இருந்து விடக்கூடாது. அவர் இதை ஒரு குறையாக சொல்கிறார். எனக்கு தலையில நல்ல ஒரு முடி இருந்துச்சுன்னா மக்கள் என்னை அழகானவராக பார்ப்பார்கள், அவர்கள் என்னோடு நல்ல முறையில பேசி பழகுவார்கள். இந்த ஒரு குறையை இறைவன் எனக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த மலக்குமார் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அவர் பிரார்த்தனை செய்துவிட்டு அவரினுடைய தலைகளில் அவரினுடைய கரங்களை வைத்து தடவுகிறார். நல்ல ஏராளமான முடி வந்து நல்ல ஒரு அழகான தோற்றம் மிகுந்த நல்ல ஒரு மனிதர், அவர் எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி மாறிடுறார். முதலாவது சோதனை நீங்கி விட்டது என்று எண்ணிக்கொண்டார். 2வதாக கேள்வி கேட்கிறார், ஐயுல் மாலி அஹப்பு இலைக், உனக்கு ரொம்ப நீ விரும்பிய பொருளாதாரம்னா எந்த பொருளாதாரம் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் விரும்பிய பொருளாதாரம் அல் பக்கர், எனக்கு மாடு என்பதுதான் ரொம்ப விருப்பமானது, பசுமாடு என்று சொல்கிறார். உடனே இவர் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து ஒரு மாட்டை இறக்கி, அந்த மாற்றும் கருவுற்ற ஒரு மாடாக இருக்கிறது, கொடுத்துட்டு அவர்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுறார். இறைவன் இதுல உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு 3வது நபரிடத்தில் செல்கிறார். 3வது மனிதர் கண் பார்வை தெரியாத மனிதர், பிறந்ததிலிருந்து கண் பார்வை கிடையாது. அதனால அவர்களால் எதையுமே பார்க்க முடியாது, உலகத்தினுடைய அழகையும் ரசிக்க முடியாது, தன்னைத்தானே ரசிக்க முடியாத ஒரு சூழல். அவரிடத்துல வானவர் போறார். போயிட்டு இதே கேள்வி, உனக்கு என்ன ஒரு விஷயத்தை இறைவன் செய்ய நாடினால் உனக்கு விருப்பமானது அல்ல எதை செஞ்சு கொடுக்கணும்? என்னுடைய இந்த கண் பார்வைதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை, இந்த ஒரு குறை அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சுட்டான்னா எனக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும், உதவியாக இருக்கும். உடனே அந்த வானவர் என்ன செய்யறாரா, பிரார்த்தனை செய்யறார்,
பிரார்த்தனை செய்துவிட்டு அவரினுடைய கண்களில் தடவுகிறார். அவர் இடத்தில் பசீரா, அவர் பார்வையுடைய ஒரு அழுந்து விடுகிறார். பார்வை கிடைச்சிரு, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்று யோசித்து பாருங்கள். மூன்றுமே அற்புதம் தான். எத்தனை வைத்தியர்களாலும் செய்ய முடியாத ஒரு நிவாரணத்தை இறைவன் அளிக்கிறான். பார்வையுடைய ஒரு அகழ்ந்து விடுகிறார். அவரிடத்திலும் இரண்டாவது கேள்வி, உனக்கு பொருளாதாரத்துல விருப்பமானது எது? எனக்கு ஆடுதான் விருப்பமானது. உடனே இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்கிறார். கருவுற்ற ஒரு ஆட்டையும் கொடுக்கிறார். உனக்கு அல்லாஹ் இதுல பரக்கத் செய்யட்டும். மூன்று பேரினுடைய நிலைமையும் ஒரே நாளில் என்னவெல்லாம் வாழ்நாள்ல நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாம் நடந்த மாதிரி, எல்லாம் கைகூடி வருகிறது என்பது போன்ற ஒரு தருணம். ஒரு நாளில் வாழ்க்கையே தலையீடாக மாறிவிட்டது. அவர்களிடத்தில் இருந்த வறுமை நீங்கி விட்டது. உடல் ரீதியிலான குறை, தொழுநோயாளிக்கு தொழுநோய் குணமாகிவிட்டது. முடியில்லாதவருக்கு முடி வந்து அழகாக மாறிவிட்டார். அதே போன்று கண் பார்வை தெரியாதவருக்கு கண் பார்வை வந்து விட்டது. நல்ல ஒரு பொருளாதாரம் வந்துருச்சு. கொஞ்ச நாட்கள் ஆனோட எப்படின்னா, அல்லாஹ் மூன்று பேருக்கும் ஏராளமான செல்வங்களை கொடுக்கிறான். முதலாவது மனிதர் பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஒட்டக தொழுவம் வைத்து ஏராளமான ஒட்டகங்களுக்கு ஒரு சொந்தக்காரராக மாறி விடுகிறார். இரண்டாவது மனிதரும் அப்படித்தான், அதிகமான மாடுகளை வைத்து ஒரு மாட்டு பண்ணையை வைத்திருக்கிறார். மூன்றாவது மனிதரும் ஏராளமான ஆடுகளை வைத்து ஒரு ஆட்டு பண்ணையை வைத்திருக்கிறார்கள். பொதுவான ஒரு மனிதன் பார்த்தால் கூட எவ்வளவு சோதிக்கப்பட்ட மனிதர்கள் இப்ப நல்லா ஜாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்களே என்றுதான் சொல்வார்கள். அவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். இதற்கு அடுத்து என்ன நடந்தது? அந்த மூன்று பேர்களினுடைய வாழ்க்கையில இந்த சோதனை நீக்கப்பட்டதற்கு பின்பு வேறு ஏதாவது சோதனை வந்ததா? இந்த சோதனைகளை அவர்கள் எவ்வாறு வெற்றி கண்டார்கள் என்பதை போன்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளில் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.